ஹாய் மக்காஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு கேங்கோட வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வர ரூட்டில், ஒத்தையடி ரோட்டில் வால்பாறை வழியாக அதிரப்பள்ளி போயிட்டு வந்தேன். ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹாய் மக்காஸ், வணக்கம். என்னை ஜிகேன்னு கூப்பிடுவாங்க. வெல்கம் டு மை சேனல். எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பயணம் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மக்கள்கிட்ட பழகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சும்மா இந்த ஒரு சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். வால்பாறையில் இருக்குது கேஸ். ஸோ வால்பாறையிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது குரூப் ரைடு, 8 பேர் குரூப்பு. கரெக்டாக 9:42 ஆச்சு. ஸோ அவர் தான் மார்ஷல். செம்ம பண்ணுங்க. காலையில் கிளம்பிட்டேன். பார்த்தா கொஞ்சம் ரோடு சுற்றி விட்டாங்க. காலையில் வரதே ஒரு 10-15 நிமிஷம் லேட்டாக தான் வந்தேன். ஸோ இவங்கெல்லாம் மொத்தமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோப்ரோ லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறேன். கோப்ரோ ஆனே ஆகலை. என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி, குரூப் ரைடு நின்னா கொஞ்சம் நம்மளால கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கலை, கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் மேலே வால்பாறையே வந்தாச்சு. வால்பாறை மேலே ஏறி இப்போ தான் ஃபுல் ரீசெட் பண்ணேன். கோப்ரோவை நார்மலாக ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்க. அதான் பிஓவி ஷாட். யாரோ இவரை ஓவர்டேக் பண்ணல, கீழே இருந்து. ஸோ இவர் அப்புறம் ஒருத்தர், அவர் தான் சீனியர் ரைடர்ஸ் இந்த ஒரு ரைடிங் கேங்கில். அண்டு கூலரும் இல்லை கைஸ். மேத்தெல்லாம் மழை வரோன்னு மாதிரி தான் போட்டிருந்துச்சு. நான் எதுக்கும் ஃபுல் ப்ரிப்பேர்டாக ரெயின் லைனர் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் இப்போ வரைக்கும் 111 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு வந்தாச்சு. 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் விளாகியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் வால்பாறை ஆஸ் யூஷுவல் வேறு லெவல் ரைடு வரும்போது. ஸோ இந்த க்ளவுஸோட பொட்டன்ஷியல் இப்போ தான் தெரியுது. இது இதுக்கு குளிருக்கு தாங்கலை. பட் ஆனால் இது ரைடிங் பொசிஷன் என்னோடது ரேசிங் டூரரில் கொஞ்சம் அக்ரஸிவ் பொசிஷன். குமிஞ்சு உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். குமிஞ்சு உட்காந்து ஓட்டினா நம்ம பாம்பு இதில் நம்ம ப்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பெயின் கம்மி பண்ணுது கைஸ். ஸோ இப்போ எங்கன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டு. ஸோ இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான ரூட்டு. ஸோ இந்த ரூட்டை நான் ட்ரை பண்ணதே இல்லை. அதிரப்பள்ளி தனியாக போயிருக்கேன், வால்பாறை தனியாக வந்திருக்கேன். பட் வால்பாறை அதிரப்பள்ளி நான் போனதில்லை. இங்கே வருது. சாணி இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஓடிடுவேன். என்ன பேசியது, க்ளவுஸோட பொட்டன்ஷியல் குளிருக்கு தாங்கலை கைஸ். பட் ஆனால் ரைடிங் நார்மலாக ரைட் பண்ணுறதுக்கு, லாங் ரைட் பண்ணுறதுக்கு தரமான க்ளவுஸு. இது இல்லை என்ன பண்ணுது, லெதர்னால கூல் சில்னஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. அது போக போக விறக்கிது கை. அது ஒரு மைனஸு. இங்கேருந்து வால்பாறை 6 கிலோமீட்டர்ஸா? என்னென்ன அதிரப்பள்ளி இப்படி தான் போகணும். அதிரப்பள்ளி இப்படி. குளிர் ஃபீல் ஆகுது கைஸ். 9:52 குளிருது. ரைடிங் ஜாக்கெட்டை தாண்டி குளிர் உள்ள வருது.
வைசர் போட்டிருந்துச்சுல, வைசர்னா அந்த உள்ளுக்குள்ள ஃபாக் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கும், அது வந்து கல்றுச்சு திடீர்னு, அதனால அதை கழட்டி டுக்காட்டி வேற லெவலில் இருக்குது டுக்காட்டி. பனிக்காலே என்ன வெர்ஷன் தெரியல, V3 V4 இவர் தான் கடைசியாக எல்லாம் ப்ராப்பராக வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இது இன்டர்செப்டர் 650 இவரோடது. அப்படியா? எனக்கு இது வைசர் கல்றுச்சு, மாட்டிட்டு வந்துச்சு. ஆமாம், வைசர் கல்றுச்சுன்னு சொல்லிட்டு இடையில நின்னேன், ஒரு 1 மினிட் நின்றுட்டு அதை உள்ள வச்சேன். அவருக்கு பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அவர் முடிஞ்ச ஓவர்டேக் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவரை ஓவர்டேக் பண்ணி எல்லாத்தையும் நிற்க சொல்லிட்டாரா ஃப்ரெண்ட் ஆதர்ஸ். எங்கேயா அவன் ஃப்ரெண்டு, நான் பின்னாடி தான் நின்றுருக்கீங்க, இந்த காணம் தானே நிறுத்தினேன் அப்படின்னு. அப்படி ஸ்டார்ட் பண்ணலேருந்து 123 கிலோமீட்டர் ஓடிடுச்சு வீட்டிலேருந்து இப்போ வரைக்கும். மாடி செம்மையா இருக்கு. சோலையார் டேமா வேற லெவலில் இருக்கு சீனரி. அங்கே ஃபாகோட வெயிலோட அப்படி ஓரமாக நிற்கிறது. அது இன்னையே ஓரமாக போகிறது சோலையார் டேம் தான் கைஸ். சோலையார் அணை. இங்கே பார்த்தியா சோலையார் தண்ணி திறந்துட்டா இந்த வழியாத்தான் வரும். செம்மையாரு பார்க்கவே. அந்த சோலையார் டேமோட சைட்லேயே தண்ணியை பார்த்த மாதிரியே வந்து அந்த சோலையார் டேமை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிசர்வ் பண்ண தண்ணியை ரிலீஸ் பண்ணுவாங்களோ அந்த வழியாக அதிரப்பள்ளியை நோக்கி போனோம். ரொம்ப குறுகலான பாதை. இந்த 4 லேன் ஹைவேல அந்த 1 லேன் இருக்கும்ல, அதுதான் அந்த மொத்த ரோடும். அது போகிறக்கும் வரக்கும் நாங்கள் சோலையார்லேருந்து அதிரப்பள்ளி போகிற வரைக்கும். ஸோ போகிற வழி ஃபுல்லாக நடு ரோட்டில் யானைசாணி, கொஞ்சம் திகிலான ரோடாக தான் இருந்துச்சு. ஸோ கடைசியாக அதிரப்பள்ளி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதிரப்பள்ளி இறங்க ஆரம்பித்தோம். போன 8 பேர்லாம் 5 பேர் கீழே இறங்கணும். 5 பேருக்கு 300 ரூபா டிக்கெட் எடுத்து தான் கீழே இறங்கணும். அதிரப்பள்ளி ரீச் ஆகிட்டு ஃபால்ஸை கீழே இறங்கணும். கிட்டத்தட்ட 600 to 700 ஸ்டெப்ஸ் இறங்க வேண்டியது இருக்குது. இறங்குறது ஈஸியாக இறங்கிட்டா, ஏறும்போது தான் என்ன போகுதுன்னு தெரியல. வெயில் கைஸ். அங்கே தமிழ்நாட்டிலேருந்து வால்பாறை ஏறும்போது செம வெயில். இப்போ கேரளா சைடில் இருக்கோம். ஸோ செம வெயிலாக தான் இருக்குது. அதான் பைக்ஸை மேலே பார்க் பண்ணிட்டு கீழே ஃபால்ஸை பார்க்க வந்தோம். ஃபால்ஸு பார்த்துட்டோம். குளிக்கவே இல்லை. சீசன் டைம் இல்லாதனால தண்ணி கம்மியாக தான் விழுகுது. வெயில் தான் இங்கேயே எனக்கு இந்த வெக்க தெரியுது. ஸோ இங்கேருந்து மேலே ஏறிட்டு கேரளா கீழே இறங்கி திருச்சூர் போய் திருச்சூர்லேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ இதுதான்
ரூட் பிளான் முடிஞ்சு கிளம்புறோம். அதிரப்பள்ளியை பார்த்து முடிச்சுட்டு கேரளாவை பார்த்து கீழே இறக்க ஆரம்பித்தோம். போகிற வழியில தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஸோ யானை பார்த்தேன் கைஸ், காட்டு யானை, ஒத்த யானை. கரெக்டாக போயிட்டுருக்கோம், லெஃப்ட் சைடில் எல்லாம் கூட்டமாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா யானை. கரெக்டாக போய் நிற்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு. அந்த கார் வந்து நின்ன டைமில் யானை என்னை பார்த்து ஓடி வந்துச்சு. தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தவன் தான். இந்த ஃபுட்டேஜ் ஆஜஸ் எடுத்தது என் ஃப்ரெண்டு. ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கி போட்டிருக்கேன். நிற்கலையே. அதுக்கப்புறம் ரைடுன்னு போனால் பைக்கு பிரச்சனை, பஞ்சர் ஆகலாம், ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம், வழி மாதிரி போகலாம், ஒருத்தருக்கு பிரேக் தேவைப்படும். ஸோ இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணிவிட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும், அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போகிறோமா இல்லை அதே இடத்துல நின்று புலம்புறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். உன் கண்ணுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது நீ ஃபேஸ் பண்ணிடலாம். உன் கண்ணுக்கு தெரியாத ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதையும் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ரைடோட சம்மரி: கோயம்புத்தூர் டு வால்பாறை, வால்பாறை டு அதிரப்பள்ளி, அதிரப்பள்ளி டு திரிஷூர், திரிஷூர் டு கோயம்புத்தூர். இந்த ஒரு ரைடு வந்து அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்பரான ரைடாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒன் டே ரைடு. காலையில் போயிட்டு சாயங்காலம் ரீச் ஆச்சு. நியர்லி அப் அண்ட் டவுன் 366.9 கிலோமீட்டர்ஸ், 7 hours 13 minutes 44 seconds வண்டியை ட்ரைவ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 9.8 liters ஃபியூல் கன்சியூம் ஆயிருக்கு. ஆவரேஜ் மைலேஜ் 37. ஸோ இதுதான் இந்த ட்ரிப்போட சம்மரி. ஒரு விஷயம் நம்ம எடுத்து அதை முடிக்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு ஹாப்பினஸ், என்ன அறியாமல் ஒரு ஹாப்பினஸ். ஸோ இந்த ஒரு நோட்டோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you next video guys. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.